السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. وهم يصطرخون فيها قالوا أخرجنا نعمل غير الذي كنا نعمل إلى آخر الآية. آمنا بالله صدق الله مولانا العلي العظيم. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. பெரும்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, நமது ஹாபிஸா அவர்கள் அருள்மறை இறைமறையிலே ஓதிய 35ஆம் அத்தியாயம் 37ஆம் வசனம். நரகத்திலே இறை நிராகரிப்பாளர்கள் கூச்சல் போட்டு கொண்டிருப்பார்கள், சப்தமிட்டு கொண்டிருப்பார்கள். எங்கள் இறைவா, எங்களை நரகத்திலிருந்து வெளியாக்கு. நாங்கள் உலகத்திற்கு சென்று ஏற்கனவே என்ன தீய செயல்களில் ஈடுபட்டோமோ அதை விட்டுவிட்டு நல்ல செயல்களை செய்துவிட்டு திரும்புகிறோம் என்று அவர்கள் சப்தமிட்டு சொல்லிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் அல்லாஹ் அதை மறுக்கிறான். நல்லுணர்ச்சி பெறக்கூடியவர்கள் நல்லுணர்ச்சி பெறுகின்ற அளவுக்கு உண்டான ஆயுளை உங்களுக்கு நாம் தரவில்லையா? அவலம் அம்மிருக்கும் என்கிற அந்த வசனம். ஜாஅக்கும் நதீர், எச்சரிக்கையாளர்கள்லாம் வந்திருந்தார்களே என்று அல்லாஹ் அவர்களுக்கு மறுப்பு சொல்லிவிடுவான். இந்த வசனத்தின் வாயிலாக நாம் விளங்க முடிவது என்னவென்றால், ஒவ்வொரு மனிதரும் அவருக்கு கிடைக்கின்ற அந்த சந்தர்ப்பங்களை நல்ல முறையிலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்று சொல்வார்கள் அல்லவா? அவ்வப்போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சில அரிய வாய்ப்புகளை வழங்கி கொண்டிருப்பான். அரிய வாய்ப்புகள் நம்மை விட்டும் நழுவி போய்விட்டால் அதற்கு பின்னாலே நாம் பெரும் நஷ்டத்திற்கும் கஷ்டத்திற்கும் ஆளாக வேண்டிய நிலை உண்டாகிவிடும். நிறைய பேர் புலம்புவதை பார்க்கலாம், அங்கலாய்ப்பதை பார்க்கலாம். கிடைத்த வாய்ப்பை நான் நழுவ விட்டு விட்டேனே, தவற விட்டு விட்டேனே, இப்போது நான் சிரமப்படுகிறேனே என்று. நரகவாசிகள் கிடைத்த வாய்ப்புகளை எல்லாம் விட்டுவிட்டு அங்கே அவர்கள் புலம்புவது போன்று புலம்பி என்ன பிரயோஜனம் இருக்கிறது? நமக்கு சில சமயங்களில் நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்கும், அதை நாம் நல்ல முறையிலே பயன்படுத்தி கொள்ள வேண்டும். காலேஜ் மாணவர்கள் சிறப்பான முறையிலே படித்து அவர்கள் டிகிரி வாங்குகிறார்கள். கேம்பஸ் மூலமாக அவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறது. அந்த சந்தர்ப்பங்களை உடனே பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அல்லவா? வேலை வாய்ப்பு அலுவலகங்கள் இருந்து அவ்வப்போது அறிவிப்புகள் வந்தவாறு இருக்கிறது. இன்னென்ன வேலைகள் தயார் என்று சந்தர்ப்பங்களை பயன்படுத்த வேண்டும் அல்லவா? உள்நாட்டு வேலை வாய்ப்புகளாக இருக்கட்டும் அல்லது வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளாக இருக்கட்டும், அந்த சந்தர்ப்பங்களை எல்லாம் நழுவ விட்டு பலரும் கைசேதத்திற்கு ஆளாகின்ற நிலையை நாம் பார்க்கிறோமா இல்லையா? அல்லாஹ் இந்த வசனத்தின் வாயிலாக நமக்கு அறிவுறுத்துகிறான். உங்களுக்கு கிடைக்கின்ற அந்த வாய்ப்புகளை நீங்கள் நழுவ விடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அறிஞர்கள் பலர்கள் எடுத்துரைப்பார்கள், இதா புத்திகலக்கும் பாபு ஹைரின் பல் யஸ்ர ஃபஇன்னஹு லா யத்ரி மதா யுக்லகு பாபுஹு என்று சொல்வார்கள். உங்களுக்கு ஒரு ஹைரான வாசல்கள் திறக்கப்பட்டு விட்டால், ஒரு நலவு வாசல்கள், அதை பயன்படுத்தி கொள்ள விரைய வேண்டும், துரிதம் காட்ட வேண்டும். எந்த நேரத்திலையும் அந்த வாயில் அடைக்கப்பட்டு விடலாம், அதை அவர் அறிய மாட்டார் என்று கூறுகிறார்கள். கிடைத்த வாய்ப்பை நாம் நழுவ விட்டு விட்டோம் என்றால் அதற்கு பின்பு அந்த வாசல் அடைக்கப்பட்டு போய்விட்டால் என்ன செய்ய முடியும்? அன்பான சகோதரர்களே, நல்ல முறையில் வேலை வாய்ப்புகள் தேடக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுக்க வேண்டும். இது ரமதான் மாதத்திலே துஆ செய்ய வேண்டும். ஆனால் தொடர்ந்து அந்த முயற்சிகளில் நாம் ஈடுபட்டு கொண்டே இருக்க வேண்டும்.
அருள்மறை இறைமறையிலே அதற்கு பல்வேறுபட்ட அந்த எடுத்துக்காட்டுகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டார்கள். எப்படி பயன்படுத்தி கொண்டார்கள்? தூர் சினா மலை சென்றார்கள். அல்லாஹுவோடு அவர்கள் சம்பாஷித்தார்கள், உரையாடினார்கள். எல்லாம் அந்த உரையாடல் நிறைவு பெற்று விட்டது. இது ஒரு இனிய சந்தர்ப்பம், ஒரு அரிய சந்தர்ப்பம். இதை நாம் நழுவ விட்டு விடக்கூடாது. உடனே துவா கேட்டார், ரப்பி ஷ்ரஹ்லி ஸத்ரி வயஸ்ஸிர்லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி வஜஅல்லி வஸீரன் ஹாரூன அஹ்ஷுத் பிஹி அஸ்ரி வ அஷ்ரிக்ஹு ஃபி அம்ரி. நீண்ட துவா. யா அல்லாஹ், என்னுடைய இதயத்தை நீ விரிவாக்கு, என்னுடைய காரியத்தை இலகுவாக்கு, என்னுடைய நாவிலே உள்ள கொன்னலை நீ, அந்த கொன்னல் முடிச்சை நீ அவித்து விடு. அதே போன்று என்னுடைய இந்த தாவத் பணியில ஈடுபடுவதற்கு என்னுடைய அருமை சகோதரர் ஹாரூன், அவர் மூலமாக எனக்கு நீ பலத்தை, நீ ஆற்றலை நீ வேகப்படுத்து. அந்த விஷயத்தில் அவரை எனக்கு நீ கூட்டாக்கித்தா யா அல்லாஹ் என்று கேட்டுவிட்டார்கள். அது எப்படிப்பட்ட ஒரு இடம்? இறை சந்நிதானம். அந்த இடத்துல கேட்க வேண்டிய அந்த துவா இருக்கிறதே, அது நிச்சயமாக நிறைவேறிவிடும். சில சந்தர்ப்பங்களில் சில அதிகாரிகள் நம்மிடத்துல வருவார்கள், ஏதாவது ஒரு அழைப்புக்காக வருவார்கள். அந்த சந்தர்ப்பத்தை நாம் பயன்படுத்துகிறோம். பயன்படுத்தி உடனே நம்முடைய பள்ளிவாசல்கள், மதரசாக்கள், ஊரார் சார்பிலே நாம் கோரிக்கையில் மனுக்கள் வைக்கின்றோமே, சந்தர்ப்பங்களை நாம் பயன்படுத்துகிறோம். அதன் மூலமாக எத்தனையோ கோரிக்கைகள் நிறைவேறவும் செய்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவர்கள் வைத்த கோரிக்கை உடனடியாக நிறைவேறுகிறது. கது ஊத்தி தசூலக்க யா மூசா, மூசாவே நீங்கள் உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்பட்டு விட்டது என்று அல்லாஹ் அடுத்த நிமிஷமே வாக்கும் தந்து விட்டான். அவர்கள் என்ன கேட்டார்களோ அது கிடைத்து விட்டது. இதயம் விரிவாக்கப்பட்டது, காரியம் லேசாக்கப்பட்டது, கொன்னல் நீக்கப்பட்டது. ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய அன்பு சகோதரர் மூசாவுக்கு அரும்பெரும் துணையாக அமைந்து மாஷா அல்லாஹ் அவர்கள் தங்களுடைய அந்த சமுதாயத்தினுடைய மேம்பாட்டுக்காக பெரிதும் பாடுபட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். எனவே அன்பான பெருமக்களே, இந்த உலகம் இருக்கிறத, இந்த உலகத்திலே நாம் தீவிரமாக செயல்பட வேண்டியிருக்கிறது, உத்வேகமாக செயல்பட வேண்டியிருக்கிறது, ஒரு புத்துணர்ச்சியோடு செயல்பட வேண்டியிருக்கிறது. இருமாந்து ஏமாந்து அசட்டையாக அலட்சியமாக நாம் அமர்ந்து விட முடியாது. அடுத்தடுத்து நாம் என்ன செய்வது என்று நாம் ஆராய வேண்டியிருக்கிறது. நாம் பார்க்கின்றோமே, மயிலாடுதுறையாக இருக்கட்டும், மற்ற சிட்டிகளாக இருக்கட்டும், எத்தனையோ பேர் வளர்ந்து கொண்டே போகிறார்களே, முன்னேற்றம் பெற்றுக்கொண்டே போகிறார்களே. எப்படி? கிடைக்கின்ற வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்துகிறார்கள், தங்களுடைய அறிவை, தீட்சண்யத்தை பயன்படுத்துகிறார்கள், மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே போகிறார்கள். அவர்களுடைய அந்த அறிவு திறமையை பார்க்கிற போது, அவர்களுடைய அந்த எறும்பிலும் மேலான அந்த சுறுசுறுப்பை நாம் பார்க்கிற போது நாம் ஆச்சரியப்பட்டு போகிறோம். கிடைக்கின்ற வாய்ப்புகளை எல்லாம் நல்ல முறையில் நாம் பயன்படுத்த வேண்டியிருக்கிறது. ஆப்ஸா அவர்கள் ஓதி காண்பித்தார்கள். நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு அரிய வாய்ப்பு கிடைத்தது. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்க்கிறார்கள். மஸ் அக்ஸா பள்ளிவாசல், பள்ளிவாசல்ல மரியம் அலைஹிஸ்ஸலாம் தங்கியிருக்கிறார்கள். காண்பதற்காக வேண்டி செல்கிறார்கள். அங்கே கனி வகைகளை பார்க்கிறார்கள். யாருமே அந்த கனி வகைகளை அவர்களிடத்திலே கொடுத்திருக்கவே முடியாது, சம்பாதித்து பெற்றிருக்க முடியாது, வியாபாரத்தின் மூலமாக பெற்றிருக்க முடியாது. எப்படி இந்த கனி வகைகள் உங்களுக்கு வந்தன? அன்னாலைக்கு ஹாதா கேட்டார்கள். உங்களுக்கு எப்படி இது வந்தன? காலத்துவம் இந்தில்லா என்று சொன்னார்கள். இது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வந்தது என்று சொன்னார்கள். அப்படியா? அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வந்ததா? ஆப்ஸா அவர்கள் யாசீனை முடிக்கிற போது குன் ஃபயக்கூன், ஆகுக என்றாலே அல்லாஹ் உத்தரவிட்டாலே அது ஆகிவிடும். அல்லாஹ் ஒன்றை உத்தரவிட்டு ஆகு என்றால் ஆகிவிடும். எனவே அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வந்து விட்டது. சந்தர்ப்பத்தை பயன்படுத்தினார்கள். உடனே என்ன செய்தார்கள்? அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்டார்கள். ரப்பி ஹப்லி மின் லதுன்க துர்ரியத்தன் தய்யிபா இன்னக சமியு துஆ. அந்த தள்ளாமையிலையும் கூட, அந்த முதுமையிலையும் கூட எனக்கு ஒரு மகன் வேண்டும், எனக்கு ஒரு பிள்ளை வேண்டும் என்று கேட்டார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உடனடியாக நற்செய்தி சொன்னான், உனக்கு யஹ்யா கிடைக்க போகிறார் என்று சொன்னான். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்தார்கள் அவர்களுக்கு.
அந்த தள்ளாமையிலையும் கூட சந்தர்ப்பத்தை பயன்படுத்தினார்கள். பனாதத்துல் மலாயிகத்து வஹுவ காயிம் யுஸல்லி என்கிற அந்த வசனத்தின் மூலமாக நாம் அறிய முடிகிறது. நிறைய பேருக்கு பிள்ளை பாக்கியங்கள் தேவைப்படுகிறது, மிகவும் கவலையில் இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் சில சில சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. இது போன்ற இந்த புனித ரமதான் மாதம், இப்தாருடைய நேரம், சஹருடைய நேரம், புனித அந்த வெள்ளிக்கிழமை பகலுடைய சந்தர்ப்பங்கள், அந்த காலகட்டங்களை எல்லாம் அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள். அந்த அரிய வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டார்கள் என்றால் நிச்சயமாக பெற முடியும். அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, இது போன்ற எத்தனையோ எடுத்துக்காட்டுகள். இதை நம்முடைய பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். நீங்கள் அலட்சியமாக இருக்காதீர்கள், விளையாட்டுத்தனமாக இருக்காதீர்கள். உங்கள் வாழ்க்கையிலே ஒரு முன்னேற்றம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும், ஒரு வளர்ச்சி இருந்து கொண்டே இருக்க வேண்டும். நாம் அவர்களை ஊக்கப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும், உற்சாகப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். அன்பான சகோதரர்களே, ரபியா ரலியல்லாஹு அவர்களை பற்றி மருகும் தாஜு ஷரியத் இஸ்ஸார் ஷம்சுல் அடிக்கடி அவர்கள் சொல்வார்கள், இரவு நேரம். அவர்களே கூறுகிறார்கள், இரவோடு இரவாக நாயகத்தோடு நான் தங்கியிருந்தேன். இரவு நடுநிசையின் நேரத்திலே அவர்களுக்கு ஒலி செய்வதற்காக வேண்டி மற்றும் இயற்கை உபாதைகளை தீர்த்து கொள்வதற்கு தேவையான தண்ணீர்கள் எல்லாம் எடுத்து வைத்தேன். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பெரும் மகிழ்ச்சிக்கு ஆளானார்கள், பேரானந்தம் கொண்டார்கள். என்னை பார்த்து அப்படியே பூரிப்படைந்தார்கள். இந்த இரவு நேரத்திலே, நடுநிசி நேரத்திலே நமக்காக இந்த ஒரு ஜீவன் எழுந்து இந்த ஒரு ஹிதுமத்து பண்ணுகிறாரே, உமக்கு என்ன வேணும் என்று கேட்டார்கள். நான் அல்லாஹ்விடத்திலே கேட்டு தருகிறேன் என்று கேட்டார்கள். உனக்கு என்ன வேண்டும், நீ ஏதாவது கேள், என்னிடத்திலே கேள் என்று கேட்டார்கள். ஒரு நபி ஒரு நண்பரை பார்த்து கேட்டால் அது நிறைவேறுமா நிறைவேறாதா? எனக்கு சுவனம் வேண்டும் என்று சொன்னார். வேறு ஒன்றும் சொல்லு, வீடு வேண்டும், வாசல் வேண்டும், காசு வேண்டும், பணம் வேண்டெல்லாம் சொல்லவில்லை. சஹாபாக்களுடைய சிந்தனைகள் புறம் அப்படித்தான் இருந்தது. சுவனம் சுவனம், ஜன்னத் ஜன்னத் என்றுதான் இருந்தது. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், இன்னி பி கஸ்ரத்தி சுஜூத், நிறைய நீங்க சஜ்தா செஞ்சுட்டு வாங்க, நிறைய தொழுதுகிட்டு வாங்க, உங்களுக்கு சுவனம் கிடைக்கும். அந்த அரிய வாய்ப்பை அவர் பயன்படுத்துறாரு. இந்த உலக இன்பங்களை பெறுவதற்காக வேண்டி, உலகத்திலே வாழ்வதற்காக வேண்டி நாம் எப்படி அந்த அரிய வாய்ப்புகளை, சந்தர்ப்பங்களை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டுமோ, அதே போன்றுதான் மறுமை பேறுகளை பெறுவதற்காக வேண்டி, மறுமை பாக்கியங்களை பெறுவதற்காக வேண்டியும் சில சந்தர்ப்பங்கள், சில அரிய வாய்ப்புகள் கிடைக்கின்றன. அதையும் நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். துனியாவும் வேண்டும், ஆகிரத்தும் வேண்டும். அடிக்கடி நாம் தெரிந்து கொள்கிற ஒரு விஷயம் தான், பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி பேசுகிறார்கள், நான் ஒரு கனவு கண்டேன். அந்த கனவிலே முன்னோர்கள், உம்மத்துமார்கள், அவர்களுடைய இறை தூதர்கள் எல்லாரையும் நான் பார்க்கிறேன். ஒரு நபியை பார்க்கிறேன், அந்த நபியோடு ஒரு சின்ன கூட்டம் ரகுத்து ஒரு 10 பேர் கொண்ட உம்மத்து தான் இருக்கிறார்கள். இன்னொரு நபியை பார்க்கிறேன், 2 பேர் 3 பேர் தான், உம்மத்திலே மொத்தம் அத்தனை பேர் தான். ஒருவரை பார்க்கிற உம்மத்தே இல்லை, அவர் தன்னந்தனியாக நின்று கொண்டிருக்கிறார். காரணம், அவர் எவ்வளவோ தாவத்து செய்து அந்த தாவத்திலே எந்த ஒரு பிரயோஜனம் இல்லாமல் போயிருக்கிறது. கடைசியாக பார்க்கிற ஒரு பெரும் கூட்டத்தை பார்க்கிறேன். அந்த கூட்டத்தை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டு போய்விட்டேன். இது நம்முடைய உம்மத்தாக இருக்குமோ என்று எனக்கு சொல்லப்பட்டது. இல்லை, இது மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய உம்மத்து என்று சொல்லப்பட்டது. இதோ பாருங்கள், அடிவானத்தை பாருங்கள், அங்கே ஒரு மிகப்பெரிய கூட்டம், திரளான கூட்டம், ஜனரஞ்சமான அந்த ஜனங்களை பார்க்கிறார்கள். வானத்தினுடைய இன்னொரு பகுதியை பாருங்கள், இன்னொரு அடிவானத்தை பாருங்கள், அங்கேயும் சவாது நதின் இவர்கள் தான் உங்களுடைய உம்மத்துகள் என்று சொன்னார்கள். இவர்கள் தான் உங்களுடைய உம்மத்துகள் என்று சொன்னார்கள். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மிகவும் பூரிப்படைந்து விட்டார்கள். சொன்னார்கள், அந்த உம்மத்திலே கிட்டத்தட்ட 70,000 பேர் சுவர்க்கத்திற்கு செல்வார்கள், கேள்வி கணக்கு இல்லாமல் செல்வார்கள், அவர்களுக்கு அதாபும் கிடையாது என்று சொல்லிவிட்டு வீட்டுக்குள்ளே சென்று விட்டார்கள். 70,000 பேர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மையும் நம்முடைய குடும்பத்தினரையும் அந்த 70,000 பேர்ல சேர்க்க வேண்டும். இந்த சந்தர்ப்பத்தையும் நாம் பயன்படுத்த வேண்டும், அல்லாஹ்விடத்துல கேட்க வேண்டும். அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, 70,000 பேர் ஒரு கணக்கு சொல்கிறார்கள். சஹாபாக்கள் தங்களுக்கு இடையில அளவலாவிக் கொள்கிறார், அந்த 70,000 பேர் யாரா இருப்பா? தங்களுக்கெல்லாம் பேசிக்கிறாங்க. நாயகத்தோட யார் ரொம்ப நெருக்கமா இருக்கிறாங்களோ, சுகுபத்தில் இருக்கிறாங்களோ அவங்களா இருப்பாங்க. சில பேர் பேசிக்கிறாங்க. இன்னும் சில பேர் பேசுற நல்ல இறை நம்பிக்கை உள்ளவர்கள், சிறுக்கு இல்லாம இருப்பாங்க, அவங்களா இருந்தாலும் இருப்பாங்க. இப்படியா ஒவ்வொருத்தருமே அவரவர் என்ன செய்யறாங்க, தங்களுடைய அபிப்பிராயங்களை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. பெருமானார் ரசூலே கரீம் வீட்டுக்குள்ளே சென்றவர்கள் திரும்பவும் வெளியே வந்தார். என்ன பேசிட்டு, மாதல்லதி தஃபூதுன், என்ன பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, இவ்வாறு பேசிக்கிட்டு இருக்கிற, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அவங்க யாருன்னு கேட்டா மாந்திரிக வேலையில ஈடுபட மாட்டாங்க. தங்களுக்கு ஏதாவது கஷ்டம் நஷ்டம் பண்ண உடனே ஜோதிடர்கிட்ட போயிடுறது, ஜோசியர்கிட்ட போயிடுறது, ஆருடம் சொல்லக்கூடியவர்கிட்ட போயிடுறது, அதெல்லாம் பண்ண மாட்டாங்க.
வலா எத்தத்தையரும் பறவை ஜோசியம் பார்க்க மாட்டாங்க. வாலா ரப்பியும் எத்தவக்கலும், ரப்பின் மீது முழு தவக்குள் கொண்டவர்களாக, நம்பிக்கை கொண்டவர்களாக. தவக்குள் ரொம்ப முக்கியம். ஏதாவது கஷ்டம் வருது, நேற்று உஸ்தாதவங்க சொன்ன கஷ்டம் நஷ்டம் வருதா, அது அல்லாவுடைய புறத்துல உள்ளது. அல்லாட்ட கேட்கணும். அல்லாட்ட கேட்டு அதுக்கான என்ன தீர்வுகள் என்னன்னு நம்ம பார்க்கணும். இவங்க தான் அந்த 70,000 பேருன்னு சொன்னாங்க. உட்கார்லான்னு உடனே எந்திரிச்சாங்க, ஸ்பீடா வேகமா எழுந்தாங்க. யார சொல்லா, அந்த 70,000 பேர்ல நான் ஒரு ஆளா இருக்கணும், துவா செய்யுங்கன்னு கேட்டாங்க. நீர் ஒருவர் என்று சொன்னாங்க. சந்தர்ப்பத்தை பயன்படுத்துறாங்க. உக்காசா ரதியல்லானவர்கள் சந்தர்ப்பத்தை பயன்படுத்துறாங்க. அடுத்து ஒருத்தர் வேகமா இருந்தாரு, நானும் அந்த 70,000 பேர். அதெல்லாம் கிடையாது, முடிஞ்சு போச்சு. உக்காசா முந்திக்கிட்டாரு, உங்களோட முந்திக்கிட்டாரு என்று சொல்லி பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த உரையை நிறைவு செய்து விட்டார்கள். புகாரி முஸ்லிம் 2 கிதாபுகளிலுமே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். சந்தர்ப்பங்களை பயன்படுத்துகிறார்கள். எனவே மறுமையாக இருக்கட்டும், இப்போது நாம் சந்தர்ப்பங்களை பயன்படுத்துகிறோம். புனித ரமதான் மாதத்திலே நாம் பகலெல்லாம் என்ன செய்கிறோம், நோன்பு நோக்கிறோம், குர்ஆன் ஷரீஃப் ஓதக்கூடியவர்கள் ஓதுகிறோம், மற்றும் இரவு தொழுகையிலே மிக சிறப்பான முறையில் நம்ம ஈடுபடுகிறோம். கடைசி வரை இருந்து 8 ரக்காத்திலே எழுந்து ஓடிவிடாமல் 20 ரக்காத்தும் தொழுது விட்டு அதற்கு பின்பும் நாம் தஹஜ்ஜத் வேலையெல்லாம் தொழுது கொண்டு நாம் இஸ்திக்பார் செய்து கொண்டு இப்படி நாம் கிடைத்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்துகிறோம். அதே போலதான் நம்முடைய லோகாதாயத்தை பெறுவதற்காக வேண்டியும் நம்முடைய கடைகளை வளர்ப்பது எப்படி, நம்முடைய தொழிலை அதிகப்படுத்திக் கொள்வது எப்படி, மேலும் மேலும் வளர்ச்சி வர செய்வது எப்படி, இது போன்ற அந்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி கொண்டு நாம் ஈருலகத்திலையும் எண்ணிறைந்த பாக்கியங்களை பெற்றவர்களாக வாழ வேண்டும் என்பதுதான் அந்த அருமையான வசனத்தின் சாராம்சமாக இருக்கிறது. காபிர்கள் நரகத்தில் இருந்தவாறு கூச்சல் போட்டுக் சத்தம் போட்டுக் கொண்டிருப்பார்கள், யா அல்லாஹ் எங்களை நரகத்திலிருந்து வெளியாக்கு, நாங்கள் திரும்பவும் உலகத்திற்கு செல்ல வேண்டும், சென்று நாங்கள் ஏற்கனவே செய்த தீய செயல்கள் எல்லாம் விட்டுவிட்டு நாங்கள் நல்ல செயல்களை செய்துவிட்டு திரும்பவும் நாங்கள் சொர்க்கத்துக்கு வருகிறோம் என்று சொல்வதே அல்லாஹ் ஏற்க மாட்டான். ஏன் நீங்கள் கிடைத்த சந்தர்ப்பங்களை நழுவு விட்டீர்கள், நழுவு விட்டால் நழுவு விட்டது, நஷ்டம் நஷ்டம்தான் என்று அல்லாஹ் அந்த வசனத்தை இறக்கியிருக்கிறானே. அந்த வசனத்தின் மூலமாக கிடைக்கிற இந்த படிப்பினைகளை நாம் நினைவு உருவமாக அல்லாஹ்வுடைய அன்பையும் அருளையும் பெறுவோமாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை தன்னால் ஏற்றுக்கொண்ட நடிகார்கள் கூட்டத்திலே சேர்த்துக் கொள்வானாக. வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.